ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக். இந்த வீடியோவில் தேவையற்ற முடியை நீக்கும் எஃபெக்டிவான 5 வழிகளை பற்றி பார்க்கலாம். நம் முடியின் திக்னஸ் மற்றும் கோஸ்னஸுக்கு ஏற்ப இந்த ரெமெடிஸோட எஃபெக்டிவ்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஃபைன் ஹேர் இருக்கிறவங்க குளியல் பொடி, வேக்சிங் இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஹேர் ரிமூவல் டூல் யூஸ் பண்ணலாம். இந்த மூணுமே முடியை வேரோட பிடுங்கிறதால அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் முடி ரொம்ப திக்காக இருக்கும். அவங்க ஃபைன் ஹேருக்கு யூஸ் பண்ணுற பீல் ஆஃப் மாஸ்க், வேக்சிங் அல்லது ஸ்ப்ரிங் ஹேர் ரிமூவல் டூலை யூஸ் பண்ணால் ரொம்பவே வலிக்கும். அதனால் திக் ஹேர் இருக்கிறவங்க மஞ்சள் சேர்த்த குளியல் பொடி தினமும் யூஸ் பண்ணுறதோட வாரம் ஒரு முறை ஹேர் ட்ரிம்மர் டூலை யூஸ் பண்ணலாம். ஹேர் ட்ரிம்மர் டூல் முடியை ஷேவ் தான் பண்ணும், வேரோட பிடுங்காது, அதனால் வலிக்காது. ஹேர் ட்ரிம்மர் டூல் கூட குளியல் பொடி தினமும் யூஸ் பண்ணிட்டு வந்தால் கொஞ்ச நாள்லேயே முடி வீக்காக ஆரம்பிக்கும். முடி வீக்கானதுக்கப்புறம் முன்ன சொன்ன 3 ரெமெடிஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பீல் ஆஃப் மாஸ்க் செய்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அன்ஃப்ளேவர்ட் ஜெலட்டினை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் கலந்த பாலை சேருங்க. சேர்த்து நல்ல ஜெலட்டின் கரையிற முடிய கலக்கிக்கங்க. ஜெலட்டின் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மாஸ்கை முகமேகமாக அப்ளை பண்ணுங்க. முகமேகமாக அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஓரத்துலேருந்து இழுத்தீங்கன்னா அப்படியே மாஸ்க் பீல் ஆஃப் ஆகி வரும். பீல் பண்ணி எடுக்கும்போது முகத்தில் உள்ள வீக் ஃபேஷியல் ஹேரையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வரும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ஃபைன் ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் சரி வரும். ரொம்ப திக்கான ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் ரொம்பவே வலிக்கும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை வாரம் 2 தடவை யூஸ் பண்ணுறதோட தினமும் குளியல் பொடியும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே முகத்தில் உள்ள முடியுடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். வேக்சிங் பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரை கூட 1/4 கப் லெமன் ஜூஸ் மற்றும் 1/4 கப் வாட்டர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேன் கலராக மாற வரைக்கும் கொதிக்க வச்சு ஒரு வேக்ஸ் ஹீட்டரில் ஊற்றிக்குங்க. வேக்ஸ் ஹீட்டர் ரொம்ப சீப்பாக இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. வேக்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணோம்னா வேக்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூஸ் பண்ணுறதுக்கு வேக்ஸ் ஹீட்டரை ப்ளக் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணின கொஞ்ச நேரத்துலேயே வேக்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி வேக்ஸ் எடுத்து அளவான டெம்பரேச்சரில் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு வேக்சிங் ஸ்ட்ரிப்பை எடுத்து வேக்ஸ் மேலே அப்படியே அழுத்துங்க. இப்போ வேக்சிங் ஸ்ட்ரிப்பை முடி வளர்ச்சியோட ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே சருன்னு இழுத்துருங்க. மெதுவாக வேக்சிங் ஸ்ட்ரிப்பை இழுத்தீங்கன்னா தான் வலிக்கும். சட்டுன்னு ஒரே தடவையில் இழுத்துட்டீங்கன்னா வலிக்காது. வேக்சிங் ஸ்ட்ரிப்பை இழுக்கும்போது முகத்தில் உள்ள முடியையும் ரிமூவ் பண்ணிட்டு வரும். வேக்சிங்கை 15 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக பண்ணலாம். கூடவே தினமும் குளியல் பொடியும் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள முடி வளர்ச்சி சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப சீப்பான ஒரு ஹேர் ரிமூவல் டூல். இது எல்லா கடைகள்லையும் ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் ரொம்ப நல்லா முகத்தில் உள்ள முடியை நீக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி அப்படியே மேல் நோக்கி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது முடியை வேரோட நீக்கும். முடியை வேரோட நீக்கிறதால முடியை வீக்கன் பண்ணி சீக்கிரமாகவே முடி வளர்ச்சியை தடுக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஹேர் ரிமூவல் டூலும் ஃபைன் ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் சரி வரும். இதை வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது குளியல் பொடி. குளியல் பொடி போத் ஃபைன் அண்ட் திக் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குளியல் பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். குளியல் பொடி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான குளியல் பொடியை ஒரு கப்பில் எடுத்து கூட அரிசி கஞ்சியோ அல்லது தண்ணியோ சேர்த்து ஒரு பேஸ்டோட்ட கலக்கிக்குங்க. இப்போ இதை முகமேகமாக அப்ளை பண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகி லேசாக ஈரம் இருக்கும்போது சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ண ஆரம்பிங்க. சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. இப்படி சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணி எடுக்கும்போது ஃபேஷியல் ஹேரை சீக்கிரமாகவே வீக்கன் பண்ணும். குளியல் பொடியை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாம்.
கடைசியா வந்து ட்ரிம்மா யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்றது ரொம்பவே ஈஸி. ட்ரிம்மர்ஸ் வந்து முடிய வேரோட இழுக்காம அப்படியே ஷேவ் பண்றதால எந்த வலியும் இருக்காது. அதனால திக் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டூல். இது யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஸ்விட்ச் ஆன் பண்ணி அப்படியே முகத்து மேல வச்சு நகர்த்துனீங்கன்னா முடிய நல்லா ஷேவ் பண்ணிரும். இதை வாரம் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். கூடவே தினமும் குளியல் பொடியும் யூஸ் பண்ணிட்டு வந்தா முடி வந்து சீக்கிரமாவே வீக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். முடி வீக்கன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா பீல் ஆஃப் மாஸ்க், வேக்சிங் அல்லது ஸ்ப்ரிங் ஹேர் ரிமூவல் டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அத்தனை இன்க்ரீடியன்ஸும் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.